அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம மீன் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகளானது ஏற்படும்? தொடர்ந்து நம்ம மீன் சாப்பிடும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியா போகுது அப்படின்றத பத்தி தான் தெளிவா இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மீன் சாப்பிடும் பொழுது நம்முடைய ஆரோக்கியமான இதயமானது செயல்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இதய ஆரோக்கியம், மூளை செயல்பாடு, ஒட்டுமொத்த நம்முடைய நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த மீன் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா, இந்த மீன்ல தான் உயர்தர புரதமானது இருக்கு. உயர்தர புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் இல்லாம, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், அது மட்டும் இல்லாம விட்டமின் டி, பி12, கால்சியம், துத்தநாகம் மற்றும் இது மாரி நெறைய சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடியது அப்படின்னா, அது மீன் தான். அதனால தான் வாரத்துக்கு 1 முறையாவது இல்லன்னா 2 முறையாவது மீன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. மீன் சாப்பிட்றதுனால இதய நோய் அபாயத்த நம்மளால குறைக்க முடியும். அதேபோல ஞாபக சக்திய மேம்படுத்திக்க முடியும். இது மட்டும் இல்லாம கண்ணுடைய பார்வை தொடங்கி சருமத்தினுடைய ஆரோக்கியத்த மேம்படுத்துற வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளையுமே இந்த மீன் சாப்பிட்றதுனால நம்முடைய உடல்ல ஏற்படுது. அதேபோல அலர்ஜிய குறைச்சு கொடுக்கும். இது மாரி நெறைய நன்மைகள நமக்கு இந்த மீன் கொடுக்குதுன்னு சொல்லலாம். மீன் சாப்பிட்றதுனால முக்கியமா பார்த்தீங்கன்னா, இதயம் நல்லா செயல்படும். ஏன்னா, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதய நோய்கள், பக்கவாதம், இரத்த அழுத்தம் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதேபோல மூளை மற்றும் ஞாபக சக்திய அதிகமாக்குறதுல இந்த மீன் முக்கிய பங்கு எடுத்துக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மூளையினுடைய ஆரோக்கியத்த அதிகமாக்கி, அல்சைமர் போன்ற நோய்களுடைய அபாயத்த குறைக்கிறதுக்கு இந்த மீன் ரொம்ப உதவியா இருக்கு. அதேபோல தசை வளர்ச்சி, உடல்ல சரி செய்யறதுக்கு தேவையான புரதம் எல்லாமே இந்த மீன்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மீன் சாப்பிடும் பொழுது கண் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வயதானவர்களுக்கு கூட கண் பார்வைய அதிகமாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதில இருக்கக்கூடிய அயோடின், செலினியம் இது மாதிரியான தாதுக்கள் பார்த்தீங்கன்னா, உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திய அதிகமாக்குறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. கூடவே விட்டமின் டி, ஏ இது மாதிரியான சத்துக்களும் இதில அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லணும். மூட்டு வலியில இருந்து நம்மளுடைய சருமத்த ஆரோக்கியமா வச்சுக்கிற வரைக்கும் மீன் ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது. வீக்கம், மூட்டு வலி இது எல்லாத்தையுமே குறைக்கும். அதேபோல சருமத்த ரொம்ப ஆரோக்கியமா, பொலிவா மாத்துறதுக்கு மீன் ரொம்பவே முக்கியமானது. சால்மன், கானாங்கெளுத்தி, மத்தி இது மாரி கொழுப்பு நிறைந்த மீன்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது, அதிகமான ஆரோக்கிய நன்மைகள நமக்கு கொடுக்கும். வறுத்த மீன்கள சாப்பிட்றத விட, கண்டிப்பா வேக வைத்த குழம்புல இருக்கக்கூடிய மீன், இல்லன்னா கிரில் செய்த மீன்கள நீங்க எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, அதிகமான ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. வாரத்துக்கு ஒரு முறையாவது, 2 முறையாவது கட்டாயமா மீன் சாப்பிடுங்க. மற்ற அசைவ உணவுகள சாப்பிட்றத விட, மீன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிறந்த ஒண்ணு அப்படின்னு சொல்லணும். இந்த மீன் சாப்பிட்றதுனால நெறைய மாற்றங்கள் நம்மளுடைய உடல்ல ஏற்படும். அசைவ உணவுகள்லயே பார்த்தீங்கன்னா, கடல் உணவான மீன் தான் ரொம்பவே சக்தி நிறைந்தது அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது நம்ம மீன் எடுத்துக்கும் பொழுது, இதய நோய்கள் எது இருந்தாலுமே சரியா போகும் அப்படின்னு ஆராய்ச்சிகளே நிரூபிச்சிருக்காங்க. ஒரு சில வகை மீன்கள்ல அதிக அளவு ஒமேகா 3 ஆனது காணப்படுது. இத நம்ம டாக்டர்ஸே சாப்பிட்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மீன் பார்த்தீங்கன்னா, மூளைக்கு ஒரு சிறந்த உணவு. அதாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவோட மீனை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மீனை வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அதே போல் மீன் உணவு வகைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது வயதான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இதய நோய் அபாயமானது குறையும். அது மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சி நோயை குணப்படுத்தி கொடுக்கறதுக்கு மீன் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல நோய்களை குணப்படுத்துகிற சக்தியானது மீனுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதே போல் தான் மீன் எண்ணெயும். மீன் எண்ணெய் சாப்பிட்றதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் ஆரோக்கியத்தை தரதோட மட்டும் இல்லாமல் சருமம் நமக்கு ரொம்ப மென்மையாகவும் அழகாகவும் பொலிவாகவும் மாற்றி கொடுக்கும். மனித மூளையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான செயல்பாடுகள் இருக்கும். இந்த பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய சத்திய பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடியது தான். அந்த கொழுப்பு அமிலங்கள் மீனில் தான் அதிகமாகவே இருக்கும். இதை எடுத்துக்கும் பொழுது தான் மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் குறையிறதோட மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு சரியாக இருக்கும். மன அழுத்தம் நோய் அப்படின்றது வராமல் தடுக்கிறதுக்கு மீன் உணவுகள் தான் ரொம்பவே முக்கியமான உணவுகளாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகளை தரக்கூடிய மீன் வகைகளில் உங்களுக்கு எந்த மீன் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மீன்லேயுமே ஒவ்வொரு வகையான சத்துக்களானது இருக்குது. இந்த மீன் சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல் ஒட்டுமொத்தமாக சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படும். மற்ற அசைவ உணவுகளை விட கடல் உணவுகளில் தான் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. அப்படின்றதுனால தான் டாக்டர்ஸே இதை சாப்பிட்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம மீன் சாப்பிடணும் அப்படின்னா கடல் மீன்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும்.
இந்த மீன்லலாம் பார்த்தீங்கன்னா, குறைந்த அளவுல தான் கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸோ மீன்ல நீங்க எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து குறைய ஆரம்பிக்கும். உடல் எடைய வந்து குறைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, மீன் வகைகள அதிகமா உங்களுடைய உணவுல சேர்த்துக்கோங்க. நீங்க மீன் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு உணவு அதாவது செரிமானம் நல்லா நடக்கும். பசி அதிகமா எடுக்காது. ஸோ வெயிட் லாஸ் ஈஸியா வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம குட்டி வகையான மீன்கள நீங்க சாப்பிடும் பொழுது தான் உங்களுக்கு இன்னும் சத்துக்கள் கிடைக்கும். இதய நோய்கள் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்திடும். ரத்தத்தில கொழுப்போட அளவு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ரத்த அழுத்தத்த வந்து ரொம்ப வந்து சரிசமமா வந்து வச்சிருக்கிறதுக்கு இந்த மீன் தான் உதவியா இருக்கும். ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே மூட்டு வலி, சொரியாசிஸ் இது மாதிரியான நோய்கள கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அதுலயும் சின்ன வகை மீன்கள் தான் ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. ஆழ்கடல்ல பிடிக்கக்கூடிய பெரிய மீன்கள வந்து நீங்க தவிர்த்துட்டு, சின்ன சின்ன வகையில இருக்கக்கூடிய மீன்கள சாப்பிடுங்க. ஆழ்கடல் மீன்கள்லேயே நிறைய ரசாயன பொருட்களும் நிறைந்திருக்கும். அதனால பார்த்து கவனமா சாப்பிடணும். கடல் மீன்கள்ல பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க உப்பு நீர்ல தான் வந்து வளரும். அதனால இந்த மீன்கள்ல சோடியத்தினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படின்றதுனால, அத நீங்க தவிர்க்கக்கூடாது. அதேபோல கடல் மீன்கள்ல கால்சியம் அதிகமா இருக்கும். இது மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு தேவையான அத்தனை விதமான சத்துக்களையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதே ஆத்து மீன் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மீன்ல சத்துக்களே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. கடல் மீனை விட இந்த ஆத்து மீன்ல வந்து சத்துக்கள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இது 2க்குமே கொஞ்சம் வித்தியாசமும் இருக்கு. ஆற்று மீன்கள், ஏரி மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா, புழு பூச்சிகள தான் உணவா சாப்பிட்டு வளரும். ஆனா கடல் மீன்களோ, கடல்ல வளரக்கூடிய கடல் பாசிகள வந்து சாப்பிட்டு வளரும். அதனால தான் இந்த வகை மீன்கள்ல ஒமேகா 3 போன்ற உயர்தர சத்துக்கள் அதிகமா நமக்கு கிடைக்குது. ஸோ ஆத்து மீன், ஏரி மீனை விட கடல் மீன் வந்து அதிகமா வாங்கி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் எடைய சீரா வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் இதயம், மூளை, கண்ணு அப்படின்னு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான உறுப்புகளையுமே சிறப்பா வந்து செயல்படுறதுக்கு உதவியா இருக்கு. அதாவது மன அழுத்தம், மன இறுக்கத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாத்தையுமே குறைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மீன் சாப்பிடும் பொழுது எல்லாமே சரியா போகும். அவ்வளவு ஏன் கண்ணு, காது இது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் கூட கண்டிப்பா நீங்க மீன் சாப்பிடுங்க. ஏன்னா அவர்களுக்குமே ஒமேகா 3 சேர்ந்த மருந்துகள் தான் வந்து அதிகமா கொடுப்பாங்க. ஸோ இது மாரி மீன் சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லது. அதனால மீன வந்து தவறாம வந்து எடுத்துக்கோங்க. கண் பார்வை குறைபாடு வரவே வராது. நம்ம மீன் அதிகமா சாப்பிட்டு வரும் பொழுது. அதேபோல தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அதற்காக மருத்துவ மாத்திரைகள் எடுக்கிறத விட, வாரத்திற்கு 1 முறை, 2 முறை நீங்க நல்ல சத்து நிறைந்த கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள வந்து வாங்கி சாப்பிடுங்க. இந்த கடல் மீன்ல நீங்க சாப்பிடும் பொழுது தைராய்டு பிரச்சனை கண்டிப்பா தீரும். அதேபோல இந்த மீன்லாம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது, நீரிழிவு நோய், முடக்குவாதம் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். இதனுடைய தாக்கம் வந்து ஏற்படாது அப்படின்னு நிறைய மருத்துவர்களே வந்து பரிந்துரை செய்கிறாங்க. ஸோ மீனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலே இதுதாங்க. மீன் சாப்பிட்றதுனால நம்முடைய உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீனில் நிறைய வகை மீன் இருக்குது. எல்லா வகை மீனுக்குமே ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது. இதில் விரால் மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி நிறைந்த ஒரு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சத்துக்கள் இருக்கும். கடல் மீன்களை தான் மக்கள் அதிகமாக வந்து சாப்பிட்றாங்க. ஏரி மீன்கள் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ஆனால் ஆற்று மீனான விரால் மீன் வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தியானது. மீன்களில் எல்லா மீனை காட்டிலும் சத்துக்களும் புரதத்தினுடைய அளவும் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது விரால் மீன் தான். புரதம் நிறைந்த மீன் வகைகள் தான் நம்முடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும். குறிப்பாக நீரிழிவு பாதிப்பு இருக்கக்கூடியவங்க விரால் மீன் உணவுகளை நீங்கள் அப்பப்போ எடுத்துகிட்டு வர்றது உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டயாபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரால் மீன் எடுத்துக்கோங்க. ஏன்னா விரால் மீன் இறைச்சியில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போடைய அளவு எல்லாத்தையுமே வந்து குறைச்சி நல்ல கொழுப்பெல்லாம் அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ இதனால் கண்டிப்பாக இதய நோய் அப்படின்றது வரவே வராது. அதே மாதிரி தாங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்போலேருந்தே மீன் அதிகமாக கொடுத்து பழக்குங்க. அதுதான் அவங்களுடைய கண் பார்வை திறன்லேருந்து மூளை வளர்ச்சி வரைக்குமே ரொம்ப வந்து சிறப்பாக உதவி செய்கிறதுக்கு இருக்கும். எலும்புகளையும் வலுப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கால்சியம் அதிகமாக மீனில் வந்து இருக்குது. அதனால் மூட்டு வலி, கால் வலி இது மாதிரி பாதிப்புகள் இருக்கக்கூடியவர்கள் கூட தொடர்ந்து நீங்கள் மீன் சாப்பிட்டு வாங்க. இதெல்லாம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே வந்து சீக்கிரமாக சரியாக போகும். மீனை அதிகமாக நீங்கள் உங்களுடைய உணவுல எல்லாம் எடுத்துக்கணும். மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா ஆரோக்கியம் நிறைந்த அசைவ உணவு அப்படின்னாலே
எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு உணவு அது மீன் மட்டும்தாங்க. ஆரோக்கியமான ஒரு அசைவ உணவு சாப்பிடணும் அப்படின்னா, நீங்கள் மீன் மட்டும்தான் அதிகமாக சாப்பிடணும். உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் விரால் மீன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக உங்களுடைய உணவில் விரால் மீன் எடுத்துக்கோங்க. தேவைக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது தான் பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர, தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த பதிவில் மீன் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.